வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில வந்து டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் காலையில குடுத்துட்டுருக்கேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க. இனி லைவ் கால்ஸ் கூட இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா, இந்த இடையில இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் பார்க்காம, இந்த புதியோருக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ பாருங்க. இதில் வந்து 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சு பயிற்சி பண்ணுங்க. கண்டினியூவாக பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து பாருங்க. பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்க. அப்போ தான் முழுமையாக புரியும். இந்த கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். அதே புதுசாக இருந்தீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. சரி, ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுலயே நம்மளுடைய கான்செப்ட் முழுமையா இருக்கு. இதுவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டு வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு இதுல தான் இன்னைக்கு டிராவல் பண்ணியிருக்கா. என்ன 2 நாளா மேல இழுத்தது. ஒரே நாளா கீழ கொண்டு வந்திருக்கா. வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுதான் டிஃபரெண்ட். இது பாருங்க, இதுக்கு முன்னாடி இப்படியே நடந்திருக்குது பாருங்க. இது எப்படி போய் இப்படி வந்திருக்குது. இது எப்படி போய் இதுக்கு முன்னாடி வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படித்தான் நடந்திருக்குது. ஒரே மாரி பேட்டர்ன் தான் இங்க ஃபார்ம் ஆயிட்டே இருக்கிற மாரி தோணுது. பாருங்க, சேம் இதே மாரி தான் ஃபார்ம் ஆயிருக்குது பாருங்க. ஒரே மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. டே கேனல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். 2 கேனல் மேலே, ஒரு கேனல் கீழே. 2 கேனல் மேலே, ஒரு கேனல் கீழே. சேம் பேட்டர்ன். 2 கேனல் அப் சைடு, ஒரு ஒரு கேனல் கேப் அப்பு, அடுத்த கேனல் மேலே க்ளோஸு, அதுக்கு அடுத்த கேனல் மிடில் ஓப்பன் ஆகி கீழே. ஒரு கேனல், அடுத்த கேனல் கேப் அப்பு, அடுத்த கேனல் கீழே. இதுதான் வந்து நடந்திருக்கு. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னா இங்கே வந்து உட்காந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். இல்லாட்டி சப்போர்ட் அடிச்சுட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வார்க்கில் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. அதனால் எது வேணாலும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது என்ன நடக்குதோ கூட மார்க்கெட் கூட போய் பழகிக்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளாக எந்த முயற்சி இங்கே வந்து திரும்பு அங்கே வந்து திரும்பினாலும் எந்த கணக்கும் போட வேண்டாம். மார்க்கெட்டு என்ன நடக்குதோ என்ன மூவ் பண்ணுதோ அது கூட ட்ராவல் பண்ணி பழகிக்க, அவ்வளோதான். இன்னைக்கு பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு கேண்டில் பார்ப்போம். இதை பாருங்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு இருந்தது. 2 நாளாக பாருங்கள், ஒரு நல்ல அப்சைடு அப்படியே லோ உடைக்காம வந்துட்டு இருந்தா கவனிச்சு பாருங்க. எந்த லோவையும் உடைக்காம போயிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கீழே விட்டுருக்குறா பாருங்க. இந்த லோவெல்லாம் உடைக்காமயே மேலே போயிட்டு இருந்தா பாத்தீங்களா. இன்னைக்கு ஓப்பன்ல இருந்தே வந்து லோ உடைச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கா. இது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்பதான் மார்க்கெட்ல நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். 2 நாளா ஏறினதை ஒரே நாள் அடிச்சு விடுறான். அது எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஒரே மாதிரி வந்திருக்கானா? அப்படி இல்லை. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இங்க இது ஹையா இருக்கு. வச்சுட்டு இந்த இந்த லோ உடைச்சாச்சு. உடைச்சாச்சு அடுத்தும் போது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் லோ உடைக்கிறான். எல்லா பக்கம் லோ உடைச்சிட்டே வந்துட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கு பின்னாடி ஹையை உடைக்கலைங்கிறத வாட்ச் பண்ணுங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஹையை உடைக்காம லோ மட்டும் உடைச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்றேன். கவனிச்சு பாருங்க. இது ஹையா இருக்கு. இது ஹை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹை. அதுக்கு அடுத்து இது ஹை. அதுக்கு அடுத்து இது ஹை. எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கான்னு பாருங்க. கடைசி வரைக்கும் அவன் ஹையவே உடைக்காம வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? லோ பாருங்க, எல்லா லோவையும் உடைச்சிட்டே வந்திருக்கான். நீ கண்டினியூ லோ விடுங்க. இது இந்த லோவையே எடுத்துக்கல. இந்த லோ உடைச்சாச்சு. கண்டினியூவாக லோ பார்த்தீங்கன்னா அந்த லோ உடைச்சிட்டே வந்துட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒவ்வொரு லோ உடைக்கும் போது தான் ஹை வந்து நம்மளுக்கு ஃபைனல் பண்ணிக்குவோம். சரிங்களா? எப்படி ஒவ்வொரு லோ உடைக்கும் போது ஹையை ஃபைனல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹை இதாக இருக்குது. இந்த இந்த லோ உடைக்கிறா. இந்த லோ உடைக்கும் போது இது ஹைன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல இது லோவாக இருக்குது. இந்த லோவை இங்கே பாடி க்ளோஸ் பண்ணி உடைக்கும் போது இதை ஹைன்னு சொல்கிறோம்.
அதுக்கடுத்து லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான் இல்லையா, இதை உடைக்கும் போது இதே ஹைன்னு சொல்கிறான். இங்கே பாடி க்ளோஸ் பண்ணும்போது இது ஹை, இங்கே பாடி க்ளோஸ் பண்ணும்போது இது ஹை. இது எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே க்ளோஸ் பண்ணும்போது இது ஹை, இதை உடைக்கும் போது இது ஹை, இதை உடைக்கும் போது இது ஹை. கடைசி வரை கீழே தான் வந்திருக்க பாருங்க. எத்தனை பாயிண்ட் பாருங்க. ஓப்பன்லேயே பிடிச்சிருந்தா போதுக்கு, இது ஓப்பன்லேயே செல்லுக்கு வந்தாச்சு அப்படிங்கும் போது 24 350ங்கும் போது 24 23 900 சில்லற, கிட்டத்தட்ட 450 பாயிண்ட். ஆப்ஷனில் குறைஞ்ச வச்சா ஒரு 250 300 பாயிண்ட் இங்குள்ள வந்திருக்கும். சரிங்களா? அதாவது ஒன் பை ஒன் அப்படியே கூட டிராவல் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, இப்போ என்ன நடக்கிறா, இங்கே பை ட்ரெண்டில் இருக்கிறானா நம்ம எப்படி செல்லுக்கு போகிறதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. உடச்சாச்சுன்னா ட்ரெண்டு மாறியாச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. அந்த அந்த இதுலேயே அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக கூடும். இது பாருங்க, ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து எங்கேயாச்சும் திரும்பி இருக்கானா பைக்குனா எங்கேயுமே திரும்ப கிடையாது. கண்டினியூவாக கீழே கீழே லோவை மட்டும் உடச்சிட்டு வந்திருக்கு. அப்போ இந்த ஃபுல் பாயிண்ட்ஸையும் நம்ம ட்ராவல் பண்ணி பிடிச்சிருக்க முடியுமா, ட்ரையல் பண்ணியிருக்க முடியுமா? ஃபுல் பாயிண்ட் ட்ரையல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹையவே உடைக்காம வந்துட்டுருக்கும் போது அத்தனை பாயிண்ட்டுமே நம்ம ட்ரெண்டில் பிடிச்சிருக்க முடியும். இப்போ அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணணும், கூட ட்ரைலிங் போயிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னா அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நடந்திருக்கு பார்த்தீங்களா. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்காடு கொஞ்சம் அவ்வளோ பர்ஃபெக்ட் எல்லாம் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ உடைக்காம மேலே போயிருக்கா. அதுக்கு முன்னத்த நாள் அதே மாதிரி தான் இங்கே ஈக்குவலாக எடுத்தவன் அப்படி இதை வச்சு தான் போயிருக்கா. ஐயை மட்டும் உடைச்சிட்டு போயிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா லோ மட்டும் உடைச்சிட்டு பர்ஃபெக்டாக கீழே வந்திருக்கான். இப்ப இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் சான்ஸ் கிடைக்கும். இதையும் பிக் பண்ணி பழகணும் நம்ம. புரிஞ்சுங்களா? ஒரே மெத்தட் தான், ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இதை பிக் பண்ணி பழகின போது அழகாக ட்ரேட் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.